மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு அற்புத திருமண வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். யாருமே மறுக்காத மலையப்பனின் திருமண வைபவத்தை தான் இப்போ நம்ம ரசித்து கொண்டு இருக்கின்றோம். எப்பொழுதுமே நம்ம நினைக்கிறோம் திருப்பதிற்கு சென்று ஏழுமலையப்பனை கண்டால் வரம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, முதலில் திருச்சானூருக்கு சென்று தாயாரை வணங்கி பிறகு மேல் திருப்பதிக்கு 7 மலைகளை கடந்து உடனே போய் திருமாலை தரிசிக்கிறோம் இல்லையா? அது இல்லையா முறை. ஏனென்றால் அதற்கு வராக க்ஷேத்திரம்னு பேராம். எப்பொழுது வராக அவதாரம் எடுக்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 அவதாரங்களை தசாவதாரம் என்று சொல்கின்றோம். முதலில் மீனாக அவதரித்து வேதங்களை 4 வேதங்களை காப்பாற்றுகின்றார் திருமால். இரண்டாவது கூர்ம அவதாரம் எடுத்து தேவர்களும் முனிவர்களும் பார்க்கடலில் அமுதத்தை கடைவதற்காக உதவி செய்கின்றார். மூன்றாவது பூமித்தாய் பூமாதேவி என்பவளை அந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹிரண்யன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதனின் தந்தையாக இருக்கும் நரசிம்ம அவதாரம். அவனுடைய சகோதரன் பூமியை பந்து மாறி எடுத்துக்கொண்டு கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்திருக்கும் பொழுது சுவாமி வராக அவதாரம், அதாவது பன்றி உருவெடுத்து அந்த அப்படியே பூமியை தோண்டி 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 போய் உலகத்தை காப்பாற்றினாராம். அந்த மூக்கின் மேல் அம்பிகையை, அதாவது பூமித்தாயை ஏற்றுக்கொண்டு வந்தாராம். அப்படி அவர் அமர்ந்த வராக க்ஷேத்திரம் எனப்படுவதுதான் திருமலை என சொல்லப்படும் திருப்பதி. அப்ப அந்த இடம் யாருக்கு சொந்தம்னு பார்த்தீங்கன்னா, அங்கு இருப்பது, அங்கு முதலில் சென்று தரிசிக்க வேண்டியது வராக அவதாரம் எடுத்த திருமாலை. அவரை பார்த்து விட்டுதான் நாம் வேங்கடநாதன் திருமலை அப்பனை பார்க்க வேண்டும் என்பது முறை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முறைகள் தெரியாமல் நாம் திருச்சானூர் தாயாரையோ அங்கு இருக்கும் வராக க்ஷேத்திரமாக இருக்கும் வராக பெருமாளையோ தரிசிக்காமல் நேராக சென்று திருமலை அப்பனை தரிசித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் பிரச்சனையான கிடையாது. சுவாமி எப்படி நம்ம கேட்டாலும் கருணையாளன், தயாநிதி, அவர் கொடுத்துருவார். ஆனால் இதற்கான முறைகளை நாம் தெரிந்து கொண்டு இறைவனை நாம் வணங்க வேண்டும். நீங்க பாருங்க, ஒரு சாதாரண மனிதர்கள் அவர் ரொம்ப பணக்காரரா இருந்தா யாராவது சொல்லுவாங்க, அவன் அதுக்கு ஏத்த மாதிரி உழைச்சான், பணக்காரனா இருக்கான், சும்மாவா இருந்தான், எப்போ எழுந்து எவ்வளவு நேரம் உழைப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மண்ணுலகில் வாழும் நம்மை போன்ற சாமானியர்களுக்கே பொருந்தும் என்றால் தெய்வங்களில் பாருங்கள், திருமலை அப்பனுடைய அந்த ஒர்க்கிங் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை நேரம் எப்படி அதிகாலை 2:30 மணியிலிருந்து இரவு 12:30 மணி வரைக்கும் பணக்கார சுவாமி என சொல்லக்கூடிய திருமலை அப்பன் அருள்பாலித்து கொண்டே இருப்பாராம். அதுவும் சலிக்காமல். அதாவது ஒரே ஒரு விஷயத்த 10 தடவை இன்னொருத்தர் நம்ம கிட்ட சொல்லும் பொழுது மனித இயல்பு மனோதத்துவ ரீதியா எப்படிங்க இருக்கும்? சலிப்படைந்து விடும். ஆனா பாருங்க, வீடு, திருமணம், குழந்தை, இப்படி கேட்ட வரத்தையே ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டே இருக்க திருமலை அப்பன் சலிக்கவே இல்லையாம். அப்படி கொஞ்சமும் சலிக்காமல் அருள்பாலிக்கும் அந்த திருமலை அப்பனின் அற்புத திருமண வைபவத்தை தான் இப்ப நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரி, திருமலை அப்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது பல அற்புத கதைகள் உண்டு. எப்படி முதலில் திருமலை அப்பன் இங்கே பூமிக்கு வருகின்றார், எப்படி வராக க்ஷேத்திரத்தில் அவருக்கு இடம் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிருகு முனிவர் அப்படின்றார். அதாவது தெய்வங்களில் முக்கண்ணர் என போற்றப்படுபவர் சிவபெருமான். ஒரு கண் அவருக்கு சூரியன், மற்றொரு கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை முக்கண்ணர்னு சொன்னா தெரியும். வைணவ தாத்பரியத்திலையும் பார்த்தீங்கன்னா முக்கண்ணர் உண்டு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்ம அவதாரம் இருக்கின்றார் அல்லவா, நரசிம்மருக்கு 3 கண்கள் உண்டு. அது மாதிரி சிலருக்கே 3 கண்கள் உண்டு. அப்படி அந்த பிருகு என சொல்லக்கூடிய அந்த முனிவருக்கு 2 கண்கள், மூன்றாவதும் ஒரு கண் உண்டு. பொதுவாக தெய்வங்களுக்கு நெற்றிக்கண் இருக்கிறது அல்லவா, ஆனால் அந்த பிருகு முனிவருக்கு அந்த பாதத்தில் ஒரு கண் உண்டாம். அதுதான் அகந்தை கண். அவருக்கு மட்டும் இல்லை, நிறைய மனுஷங்கள், என்னை மாதிரி இருக்கிற நிறைய சாமானியர்களுக்கு கூட அகந்தைன்ற 3வது கண் இருக்கும் வரை தெய்வத்தினுடைய கருணையோ ஏழைகளின் வலியோ நமக்கு தெரியாது. என்று நம்மை விட்டு அந்த 3வது ஆணவ கண், அகந்தை கண் நீங்குகிறதோ அப்பொழுதுதான் நிறைய விஷயம் தெரியும். சரி, இப்ப பிருகு முனிவரிடம் சொல்கிறார்களாம், 3 தேவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகளாக சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன். இந்த 3 பேரில் யாருக்கு ரொம்ப பொறுமை ஜாஸ்தி அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிட்டு வாயேன்னு சொல்லும் பொழுது, சரி நான் போறேன் அப்படின்னு அவர் முதலில் செல்லக்கூடிய இடம் எது என்றால் சத்தியலோகம்.
சாக்ஷாத் ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை சரஸ்வதியும் பிரம்மனும் வெள்ளை தாமரையில், பாரதி சொல்வார் இல்லையா, வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். அப்படி வீணை வாசிச்சுட்டு இருக்கிற அந்த சரஸ்வதியும் பிரம்மாவும் இருக்கும் சத்தியலோகத்தில் முதலில் பிருகுமுனிவர் பிரவேசிக்கின்றார். அதுவும் பாருங்க, தட்டிட்டு தானே ஒரு இடத்துக்கு போவோம், அது மாதிரிலாம் இல்லையா, ஷடார்னு உள்ள போறாராம். போனவருக்கு எந்த மாதிரி மரியாதை கிடைக்கிறது, அதை நாளை நாம் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக கேட்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.